சர்வதேச அரசியல் மேடைகள் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் மோதல் இப்போது ஒரு நேரடி போராகவே மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு செயலர் விடுத்த கடும் எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரானின் பல்வேறு முக்கிய நகரங்கள் மீது அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் தொடங்கி ஃபாரஸ் மாகாணம், பந்தர் அப்பாஸ், கிஷ் தீவு மற்றும் இஸ்பஹான் என ஈரானின் இதய பகுதியிலேயே அமெரிக்காவின் குண்டுகள் விழுந்துள்ளன. இது ஈரானை நிலைக்குலைய செய்யும் ஒரு தற்காப்பு தாக்குதல் என அமெரிக்காவின் சென்காம் அறிவித்துள்ளது. ஆனால் ஈரான் சும்மா இருந்து விடவில்லை. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையான IRGC அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள 18 முக்கிய ராணுவ தளங்கள் மீது 2 கட்டங்களாக அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் வான்படை மற்றும் கடற்படை இணைந்து நடத்திய இந்த தாக்குதல்களால் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்கள் பெரும் சேதத்தை சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் உலகத்தையே உலுக்கும் ஒரு அதிரடி அறிவிப்பை ஈரான் வெளியிட்டுள்ளது. உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்முஸ் நீர் சந்தியை ஈரான் உடனடியாக மூடியுள்ளது. அனைத்து விதமான வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்களுக்கும் இந்த தடை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து எச்சரிக்கை விடுத்த ஈரானிய கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மௌசாவி, எங்கள் புனிதமான ஹோர்முஸ் நீர் சந்தியை யாராவது சீண்ட நினைத்தால் இந்த பிராந்தியத்தையே உங்களுக்கு நகரகமாக மாற்றுவோம் என மிக கடுமையாக எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மேலும் ஈரான் அதிகாரிகளுடன் தான் தொலைபேசியில் பேசியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய தகவல் முற்றிலும் பொய் என்றும் அப்படி ஒரு உரையாடலே நடக்கவில்லை என்றும் ஈரான் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த துணிச்சலான பதிலடி மற்றும் கடல் வணிக பாதையை மூடியிருப்பது உலக நாடுகளிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்தில் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உலக பொருளாதாரமே முடங்கும் சூழல் உருவாகியுள்ளது.